புனிதமிக்க ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் கொண்டாடுகின்ற இந்த ஹஜ் பெருநாள் மற்ற சமயத்தவர்கள் கொண்டாடுகிற ஒரு திருவிழாவை போன்றதாகவோ அல்லது வெறும் கேளிக்கையை மாத்திரம் அடிப்படை கொண்டதாகவோ இந்த ஹஜ் பெருநாளை நாம் நினைத்துவிடக்கூடாது. ஹஜ் பெருநாள் என்ற இந்த திருநாளை பற்றி, அதன் பின்னணியை பற்றி நாம் இந்த பெருநாள் தினத்திலே, ஹஜ் பெருநாள் தினத்திலே அதனுடைய தாற்பயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ் பெருநாள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவதுதான் ஹஜ் பெருநாளுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களிலே மிக அதிக அளவுக்கு புகழ்ந்து கூறப்பட்ட ஒரு தூதர். திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்ற அளவுக்கு வேறு யாரையும் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லவில்லை. அவர்களை எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே இத்தகத அல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக, நண்பராக ஆக்கிவிட்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனிதனுக்குத்தான் மனிதன் நண்பனாக இருக்க முடியும். அல்லாஹ்வுக்கு யாரு நண்பனாகவோ சொந்தக்காரனாகவோ இருக்க முடியாது. ஆனாலும் கூட இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பட்டம் என்னவென்று சொன்னால் கலீல், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தோழர், நண்பர் என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பேரருளை அது போன்று தனக்கும் வழங்குமாறு பிரார்த்தனை செய்ய நமக்கு ஆணை பிறப்பிக்கிறார்கள். நாம் இதை ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் நபி அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தொடர்புபடுத்தி ஸலவாத் என்ற பெயரால் அவர்களுக்கு செய்த அருளை நினைவு கூர்ந்து வருகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா முகமது அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல, இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல, வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிந்தது போல முகமது நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யுமாறு, கேட்குமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களை எந்த உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளையிலே, மஹ்ஷரிலே, நியாய தீர்ப்பு நாளில் நாம் எல்லாம் எழுப்பப்பட்டு நிற்கின்ற பொழுது எல்லோருமே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நிற்போம். இப்படி நிர்வாணமாக நிற்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்காக ஆடை வழங்கப்படும். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நாம் எவ்வாறு பிறந்தோமோ, எவ்வாறு படைக்கப்பட்டோமோ அவ்வாறே எழுப்பப்பட வேண்டும் என்ற நியதியின் பிரகாரம் அல்லாஹ் நிர்வாணமாக எழுப்பிவிட்டு அதன் பிறகுதான் ஆடை வழங்குகிறான். இப்படி ஆடை வழங்குவதிலே முதல் மரியாதை யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளு மன் யுக்ஸா இப்ராஹிம், முதல்ல ஆடை வழங்கப்படுவது இப்ராஹிம் நபிக்கு தான். அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு செய்த அருளை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆவல் கொள்கிறார்கள். அவர்களை உற்ற தோழர் என்று அல்லாஹ் தன்னுடைய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் ஒரே ஒரு ஆளை தன்னுடைய தோழர் என்று சொல்கிறான். முதல் மரியாதை அவர்களுக்கு செலுத்தி அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் குழுமி இருக்கிற, எழுப்பப்பட்டு நிற்கிற அந்த சபையில ஒரே ஒருவரை முதல்ல தேர்வு செய்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை, மரியாதையை கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த மரியாதை, இந்த அந்தஸ்து, இந்த புகழ் அவருக்கு ஏன் கிடைத்தது? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எதனால் இந்த சிறப்பு கிடைத்தது என்று கேட்டால்,
அல்லாஹ் அதற்கு காரணத்தை சொல்கிறான். அது என்ன காரணம்? ஓ இதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் நபியை பல்வேறு கட்டளைகள் மூலமாக அவருடைய இறைவன் சோதித்து பார்த்தான். அந்த சோதனை அனைத்தையும் அவர் முழுமையாக அவர் ஜெயித்தார், தேறினார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்ராஹிம் நபியை இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களை பல வகையில் அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். எல்லா சோதனையிலும் அவர் தேறுகிறார். 100 கேள்வியை கேட்கிறான் என்று சொன்னால் 100லயும் அவர் பாஸ் ஆகுறார். 10 கேள்வி அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னா 10லயும் அவர் பாஸ் ஆகிறார். இப்படி இறைவன் என்னென்ன டெஸ்ட் வைக்கிறானோ, என்னென்ன பரீட்சை வைக்கிறானோ, எல்லா பரீட்சையிலையும் இப்ராஹிம் நபி அவர்கள் தேறினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு தான் கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கெல்லாம் உன்னை நான் தலைவராக ஆக்கப் போகிறேன், எல்லா பரீட்சைகளையும் தேறிவிட்டார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கெல்லாம் உன்னை தலைவராக இமாமாக நான் ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்ததற்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அவரை எல்லா வகையிலும் அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். ஒவ்வொரு டெஸ்டிலையும் ஒவ்வொரு சோதனையிலையும் அவர் தேறுகிறார். எப்படி எல்லாம் தேறுகிறார்? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட நெடுங்காலமாக அவன் குழந்தையே கொடுக்கல. நீண்ட நெடுங்காலமாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவே இல்லை. அப்ப இத கூட இப்ராஹிம் நபி அவர்களே தங்களுடைய வாயால் இதை சொன்னதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், என்னுடைய தள்ளாத வயதிலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று இப்ராஹிம் நபி அவர்களே சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப தள்ளாத வயது வர்ற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்ல. இது ஒரு மனிதனுக்கு வைக்கிற டெஸ்டா இல்லையா? ஒரு மனிதனுக்கு காலகாலத்தில் திருமணமானால் உடனே குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல 10 வருஷத்துல குழந்தை இல்லை என்று சொன்னா அவன் அப்படியே விரக்தி அடைந்து போய்விடுகிறான். வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டதுன்னு நினைக்கிறான். நம்முடைய பெயர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, ஒரு சந்ததி இல்லையே என்று அவன் ஒரு சங்கடத்தில் ஆழ்ந்து விடுகிறான். அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள், பலவிதமான தியாகங்களை அவர்கள் செய்கிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள், அடிவுரைக்கு ஆளாகிறார்கள், நெருப்பு குண்டுகளை வீசப்படுகிறார்கள். இப்படி பலவிதமான சோதனைகளையும் அல்லாஹ்வுக்காக செய்திருந்தும் கூட அவர்களுக்கு ஒரு புள்ள வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டும் கூட அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல. இந்த குழந்தையை கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக முதுமை வர்ற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக அவர் அல்லாஹ்வை குறை சொன்னாரா? அல்லாஹ்வை வெறுத்தாரா? எனக்கெல்லாம் குழந்தை தராத நீ எல்லாம் ஒரு இறைவனான்னு கேட்டாரா? அல்லது இறைப்பணியிலிருந்து, தாவா பணியிலிருந்து, பிரச்சார பணியிலிருந்து ஒதுங்கி கொண்டாரா? அதை பத்தி அல்லாஹ்ட்ட மனு போடுவார், அவ்வளவுதான். மற்றபடி அதற்காக வேண்டி அலட்டிக் கொள்வதோ கவலைப்படுவதோ இல்லைங்கிற வகையில அப்படி ஒரு சோதனை. இதுவே ஒரு சோதனை மனுஷனுக்கு. ஒரு 50 வயசுல 60 வயசுல 70 வயசு வரைக்கும் ஒருத்தனுக்கு குழந்தை இல்லைன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மனிதன் சிறந்தவன்னா உயர்ந்தவன் என்று சொன்னால் அவனுக்கு புள்ள குட்டிகளோட சந்தோஷமா இருந்தா தான் உயர்ந்தவன் நினைக்கிறோம். இப்ப இவ்வளவு பெரிய நபி, இவ்வளவு அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய கலீல் என்ற நிலையில உள்ள ஒருத்தருக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? நீண்ட நெடுங்காலமாக குழந்தை இல்லாமல் ஆக்கி வைத்தவர்களை சோதித்து பார்க்கிறான். அதுக்காக ஒரு கலங்கல, அதுக்காக வேண்டிய ஒரு விரக்தி அடைஞ்சிடல, அதுக்காக வேண்டிய அவருடைய நம்பிக்கையில எந்த விதமான பங்கமும் ஏற்படவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல அவர் தேறுகிறார். இதை விட குழந்தையை கொடுத்துட்டானா, தள்ளாத வயசுல குழந்தையை கொடுத்தா மற்ற காலகாலத்தில் குழந்தை பெறும் பொழுது எவ்வளவு பாசம் செலுத்துவோமோ அதை விட கூடுதலாக ஒரு மனிதன் அந்த குழந்தையின் மீது பாசம் வைப்பாங்க. இவருக்கு தள்ளாத வயசுல குழந்தையை கொடுத்துவிட்டு அது கொடுக்காம இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து வைக்கிறான்ல. என்ன டெஸ்ட்? இப்ராஹிமே, உனக்கு அந்த குழந்தையை தந்திருக்கிறேன், நீ இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? உன்னுடைய குழந்தையையும் அந்த குழந்தையை பெற்ற தாயையும் கொண்டு போய் இந்த பாலைவனத்தில் கொண்டு விடு. அங்க மனித சஞ்சாரமே அங்க கிடையாதுங்க, யாரும் வாழாத ஒரு பாரான் பெருவழியில கொண்டு போய் அல்லாஹ் விட சொல்றான். விட்டுட்டு வந்துருங்க.
அதாவது நீனும் மனைவி மக்களோட போய் குடியிருந்து சொன்னா கூட மனைவிக்கு இவர் உறுதுணையா இருப்பாரு, புள்ள குட்டிகளுக்கு இவர் பக்கபலமா இருப்பார் என்று சொல்லலாம். அப்ப யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்துல கொண்டு போய் உன் பொண்டாட்டியும் விட்டுட்டு வா, உன் பிள்ளையும் விட்டுட்டு வா, கை குழந்தைய அப்பதான் பெற்றிருக்கிறாங்க. பெற்றெடுத்த இந்த கை குழந்தையையும் அவருடைய தாயையும் கொண்டு போய் நீ பாலைவனத்தில் கொண்டு போய் மனித சஞ்சாரமற்ற இடத்துல கொண்டு போய் விடு. இது எவ்வளவு பெரிய சோதனை! இது யாருக்கு சாத்தியமாகும்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை யார் அசைக்க முடியாமல் நம்புகிறார்களோ, எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் அங்கு அதிசயமாக தன்னுடைய ஆற்றல் மூலம் அல்லாஹ் உதவி செய்வான் என்று யார் நம்புகிறாரோ அவருக்கு இது சாத்தியமாகும். அந்த மாதிரி உள்ளவராண்டு இவரை டெஸ்ட் பண்றான் அல்லாஹ். இவர் அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவர் தானா? ஏதாவது சொன்ன உடனே என்ன எல்லாம் கொஞ்ச நாள் போட்டுமே, பையன் ஒரு 10 வயசு வந்துக்கிட்டுமே, அப்படியே பச்சை உடம்புகாரியா இருக்கிறாள இப்படின்னு ஏதாவது சொல்வாரா? சொன்னதை கேட்பாரா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்? இதை கொண்டே விடுங்கிறான். கொண்டு விட்டாரா இல்லையா? அது திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா இன்னி அஸ்கன்து துர்ரியதி, இறைவா என்னுடைய வழித்தோன்றல்களை என்ன தலைமுறையாக அவர் மூலம் சந்ததி பெருக போறதையும் கருத்துல கொண்டு இன்னி அஸ்கன்து துர்ரியதி, என்னுடைய சந்ததிகளை கொண்டு போய் நான் விட்டிருக்கிறேன். விவாதின் கைரி தி ஸரஇன், எந்த விதமான பயிர் பச்சைகளும் உழைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விட்டிருக்கிறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், கண்ணியமான உன்னத ஆலயத்திற்கு அருகிலே. அந்த ஆலயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதுதான் காபா ஆலயம். சில பேர் இப்ராஹிம் நபி கட்டியதாக தப்பாக சொல்வார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் புனர் நிர்மாணம் 2வது தடவை கட்டியவர்கள் தான் இப்ராஹிம் நபி. அதனால இந்த குழந்தையை கொண்டு விடும்போது என்ன வார்த்தையை போடுறாங்க? இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய புனிதமிக்க ஆலயம் அங்க சிதிலமடைந்திருக்கிறத அந்த இடத்துல கொண்டு போய், யாருமே வாழாம இருக்கிறாங்களே, பயிர் பச்சை கூட இல்லையே, அந்த இடத்துல கொண்டு போய் என்னுடைய சந்ததிகளை நான் குடியமர்த்துகிறேன். அல்லாஹ் எதுக்காக வேண்டி? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, இறைவா அவர்கள் அங்கே தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் கொண்டே விட்டுட்டேன். அதனால நீ என்ன செய்யன்னு கேட்டா, இவர்களை வைத்து ஒரு ஊரை உண்டாக்கு. வஜஅல் அஃபீதத்த மினன் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விடுவாயாக என்று ஒரு பிரார்த்தனையோடு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு ஏற்று குழந்தையை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? பாலைவனத்தில் விடுறாங்க. இப்ராஹிம் நபி தியாகண்டவன் அந்த அறுத்தது மட்டும்தான் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட அது மாதிரியான தியாகங்கள் எத்தனையோ அவர் செய்திருக்கிறார். அதுல ஒண்ணுதான் இது. அப்ப குழந்தையை கொண்டு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வேணும்? ஒரு பொம்பளையை கொண்டு தனியா விடுறது, குழந்தையோட விட்டுட்டு வருவது. அங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? புல் பூண்டு கூட இருந்தா கூட இலதலைகளையாவது சாப்பிட்டுக் கொள்வார்கள். புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு இடம். இப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் உன் மனைவியை விடுன்னு சொன்ன உடனே, நீ பெத்த பிள்ளைய கொண்டு விடுன்னு சொன்ன உடனே, இந்த மாதிரியான ஒரு குழந்தையை கொண்டு போய் அவர் அங்க விடுறாருன்னு சொன்ன, இது தியாகம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. இந்த பரிசையில் அவர் தேடுகிறார். இந்த மாதிரி ஒரு பரிசை எல்லாம் வைக்கிறான். பேசாம விட்டுட்டு வந்துட்டார. அல்லாஹ் என்ன பண்றான்? அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அங்க மக்களை குடியமர்த்த வைக்கிறான். மக்களை கொண்டு அங்க வசிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறான். முதல்ல குடிப்பதற்கு தண்ணி வேணுமா இல்லையா? சோறு 2வது, மற்ற உணவுலாம் 2வது விஷயம். முதல்ல ஒரு இடத்துல நம்ம குடியிருப்பதாக இருந்தால் முதல் தேவை தண்ணீர். பாலைவனத்தில் தண்ணி வருமா? ஊத்து தொன்னா ஊருமா? ஆறு குளம் குட்டை ஏதாவது இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் தண்ணிக்கு என்ன செய்வாங்கன்னு கூட அவர் அதை பத்தி கூட திங்க் பண்ணாம என்ன செய்யறாரு? விட்டுட்டு ஒரு வாடு வந்துடுறாரு. என்ன ஆகுது? அந்த அம்மா, அவருடைய மனைவி ஹாஜர் அவர்கள் தண்ணீருக்காக அலை மோதுகிறார்கள். சபாண்டு ஒரு குன்று இருக்கிறது, அதுல ஏறி பார்க்கிறார்கள். ஏதாவது வர்த்தக கூட்டம் போகுதா? ஏதாவது வியாபாரிகள் இந்த பக்கம் சந்தைக்கு போறாங்களா? அவர்கள்ட்ட ஏதாவது தண்ணியை நம்ம வாங்கலாமான்னு சொல்லி உயரமான இடத்துல ஏறி நின்று பார்க்கிறார்கள். யாருமே தென்படல. அங்கிருந்து ஓடி மறுவாங்கிற இன்னொரு பக்கத்தில் உள்ள குன்றுக்கு வர்றாங்க. சபாவுக்கு போறாங்க. மருவாவுக்கு போறாங்க. குழந்தை தண்ணீர்ல துடிக்குது. அப்ப சபா மருவா சபான்னு சொல்லி அவர்கள் மாறி மாறி ஓடுகிறார்களே. அந்த ஓட்டத்தின் நினைவாக நம்மளும் இப்ப ஓடுறோம் பாருங்களேன். அந்த அம்மா அவங்களுடைய சொந்த பிள்ளையுடைய தேவைக்காக வேண்டி சபாவிலிருந்து மருவாவுக்கும், மருவாவிலிருந்து சபாவுக்கும் ஓடினார்கள். ஆனால் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு ஒரு சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறார்கள். அதாவது சபாவில் இருந்து மருவாவுக்கு நம்மளும் ஓடணும், மருவாவிலிருந்து சபாவுக்கு நம்மளும் ஓடணும்.
அப்படி ஓடலைன்னா ஹஜ்ஜி நிறைவேறாது என்கிற அளவுக்கு அதை நமக்கு ஒரு மார்க்கத்தின் கடமையாக ஆக்கியிருக்கு. எதனால? அந்த அம்மாவும் அதுல தியாகம், அந்த அம்மாவுடைய தியாகத்தை எல்லாம் மதிக்கிறான். இந்த ஒரு கணவர் கொண்டை விட்டாலும் அந்த மனைவி அதை ஏத்துக்கணுமா இல்லையா? வேலையை பார்த்துட்டு போயா என்று சொல்லியிருக்கலாமா இல்லையா? அந்த அம்மாவை அப்படி அழகா அவர் தயார் பண்ணி இருக்கிறார். அவர் எப்படி தியாகியா இருக்கிறாரோ அதே மாதிரி என்ன செய்யறாரு, அவர் மனைவி அவ்வளவு அழகா தயார்படுத்தி இருக்கிற காரணத்தினாலதான் நீங்க போங்க, இறைவன் எனக்கு இருக்கிறான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அந்த அம்மா இல்லாமல் இருந்திருந்தால் அவங்களுடைய இந்த செயலுக்காக வேண்டி அந்த செயலை நம்மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்க மாட்டான். அதுக்கடையில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. என்ன அற்புதம்? அந்த குழந்தைக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறார்கள் பாலைவனத்தில். அது இன்னைக்கு இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்பதற்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற பொறுப்புகள்ல அது ஒரு பொறுப்பாக இருக்கிறது. குர்ஆன் எப்படி இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு குர்ஆன் எப்படி நிதர்சனமான ஒரு பொறுப்பாக ஒரு ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அந்த ஜம்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணீர் இன்றைக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக ஆதாரமாக திகழ்வதை பார்க்கிறோம். அது என்ன அற்புதம்? அந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட பாருங்க. பாலைவனத்துல தண்ணீர் இருக்காது, நிலத்தடி நீர் கூட ரொம்ப ஆழத்துக்கு போனா தான் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தண்ணீர் ஊறுகிறது. எப்படி ஊறுது? 25 லட்சம் மக்கள் இன்றைக்கு குழுமி இருக்கிறார்கள். அந்த மக்காவில ஜம்சம் தண்ணீரை அருந்திக் கொண்டு, அருந்துவது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய மற்ற தேவைகளுக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டு, அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் கேன்களிலே டின்களிலே அடைத்து வைத்துக் கொண்டு தங்களுடைய தாயகத்துக்கும் எடுத்து வருகிற அளவுக்கு 25 லட்சம் மக்களுக்கு ஒரே நேரத்தில் 25 லட்சம் பேரும் 10,000 பேர் வாரம் இல்ல, ஒரு டைமில் ஒரு நேரத்தில் 25 லட்சம் மக்களும் அந்த ஒரு தண்ணீரை நம்பியே அதை அவங்க அங்க போய் குடியேறாங்கன்னு சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொன்னா இது பெரிய அற்புதமா இல்லையா? இது எப்படி சாத்தியம்? எந்த ஒரு ஊர்லயும் நம்ம பார்க்கிறோம், ஒரு அளவுக்கு தண்ணீரை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா நிலத்தடி நீர் இறங்கி விடுகிறது. தண்ணி இல்ல, நிலத்தடி மழை நீரை சேமிங்க, அதன் மூலமா தண்ணீரை சேமிங்க என்றெல்லாம் போதனை செய்யப்படுகிறது உலகம் பூரா. கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யல என்று சொன்னா இங்கே சென்னை போன்ற ஊர்கள் எல்லாம் நாங்கள் கடல் நீரை நேரடியாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எத்தனை ஆண்டுகள், ஒரு வருஷம் 2 வருஷமா இது நடந்து அந்த கிணறு தோன்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன. பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த ஊற்று இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக ஒரு ஊற்று ஜீவனோட இருக்கிறது முதல் ஆச்சரியம். எந்த ஒரு ஊற்றுமே 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த ஊற்று காணாம போயிடும். அந்த தண்ணீருடைய போக்கு மாறிக்கிறோம். நிலத்தடியில் இருக்கக்கூடிய அந்த நீருடைய போக்கு என்ன செஞ்சுக்கிறேன், மாறிவிடும். ஆனால் இது மாறவே இல்லை. ஒரே இடத்துல தண்ணீர் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. 20 லட்சம் பேருக்கு சப்ளை செய்கிறது. ரமலான் மாதத்தில் இதே அளவுக்கு மக்கள் குழுமுகிறார்கள், அவர்களுக்கு சப்ளை நடத்துகிறது. அதுபோக ஒவ்வொரு நாளும் வெளி மக்கள் உம்ரா என்ற பெயரில் அங்கே சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வகையில பார்த்தாலும் எப்போதும் 1 லட்சம் பேர் குறையாமல் அந்த தண்ணீரை பருகக்கூடிய ஒரு நிலையில இப்படி ஒரு தண்ணீர் வசதி உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? இங்க இருக்கிறது. அப்ப அந்த இப்ராஹிம் நபியுடைய தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த அந்த கிஃப்ட் இன்னைக்கு இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்று நிரூபித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த தண்ணீர்ல இன்னும் பல சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. சில நம்ம பார்க்கிறோம், அந்த தண்ணீரை எடுத்து வைத்து ஒரு பாட்டில் அடைத்து வைத்து விடுவார்கள். எவ்வளவு நாளைக்கு? பல வருடங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். 30 வயசுல ஹஜ்ஜுக்கு சென்றவர் அவரை குளிப்பாட்டும் பொழுது, அவர் மரணித்த பிறகு ஒரு குளிப்பாட்டுவாங்கள, அந்த குளிப்பாட்டும் பொழுது இந்த தண்ணீரை ஊத்தி கலந்து குளிப்பாட்டுங்க என்ற நம்பிக்கையில், அப்படி மார்க்கத்தில் அப்படி சட்டம் இல்ல, அந்த நம்பிக்கையில, தப்பான ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் அந்த நம்பிக்கையில ஜம்சம் நீரை பாட்டில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். 1 வருஷம் ஆகுது கெட மாட்டேங்குது, 2 வருஷம் ஆகுது கெடுவதில்லை, 3 வருஷம் ஆகுது கெடுவதில்லை, 10 வருஷம் ஆகுது கெடுவதில்லை. அவர் 70 வயசுல மூத்தா போவாரு, 40 வருஷத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தா அந்த தண்ணி அப்படியே இருக்கிறது. ஒரு தண்ணி 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு கெடாம இருக்குமா? மினரல் வாட்டர் தயாரிக்கிறான், அது மாதிரி குளிர் பானங்கள் என்று தயாரிக்கிறான். இதற்கெல்லாம் எவ்வளவு 15 நாளைக்கு மேல இல்லைன்னா அதுல கிருமி உண்டாகிவிடும். அதனாலதான் குளிர்பானத்தில் பூச்சி மருந்தை கலக்கிறான். எதுக்கு பூச்சி மருந்தை கலக்கிறான்? பூச்சி மருந்து கலந்தால் 15 நாள்ல கெட்டு போறதுக்கு பதிலா 1 மாசத்துக்கு பிறகு கெட்டு போகும். கடையில் அதிகமான நாள் வச்சு விற்கலாம். இந்த கொஞ்ச நாளைக்கு முந்தி கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்தியாவில்.
இந்த கோகோ கோலா போன்ற பானங்களில் அதுல விஷ பூச்சி மருந்துகள் கலந்திருக்கிறார்கள், அளவுக்கு அதிகமாக கலந்திருக்காங்கிறது தான் பிரச்சனையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலக்கலாம்ங்கிறது ஒரு கொள்கை உலகம் பூரா இருக்கிறது, இவன் கொஞ்சம் கூட கலந்துட்டானா, அப்ப அளவுக்கு அதிகமாக கலந்திருக்கிறார்கள் என்று ஒரு விவகாரம். அப்ப ஒரு அளவோட பூச்சி மருந்தை கலக்கிறது வழக்கமா இருக்குது. எதுக்காக வேண்டி? அந்த தண்ணீர் கெட்டு போகாம இருக்கணுமானால் கிருமிகளை கொல்லக்கூடிய விஷத்தை கிருமிகளை கொல்லும், ஆனா மனுஷனை மெல்ல கொல்லும். அந்த மாதிரியான விஷத்தை கலந்தா தான் அந்த தண்ணீரை ஒரு மாசத்துக்கு கடையில வச்சு விற்க முடியும், 15 நாளைக்கு மார்க்கெட் பண்ண முடியும். இல்லன்னா 3வது நாள் கெட்டு தெருவுக்கு போட்டுருவோம். அப்ப மினரல் சொல்லி பில்டர் பண்ணி சுத்தம் பண்ணி அப்படி தயாரிக்கக்கூடிய தண்ணீர்லயே 15 நாளைக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாசம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா இது எப்படி? இது 30 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்குது, 40 வருஷத்துக்கு எப்படி தாக்கு பிடிக்கிறது? அப்ப இந்த இதுலயும் கூட அல்லாஹ்வுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். ஜம்சம்ங்கிற அந்த தண்ணீரை இதெல்லாம் அந்த இப்ராஹிம் நபியுடைய தியாகத்திற்காக வேண்டி அந்த குழந்தையின் நான் கொண்டே விட, எதனால அல்லாஹ் இதை கொடுக்கிறான்? நான் கொண்டு போய் தண்ணி இல்லாத இடத்துல விடுங்கிற என்னுடைய சொல்லை கேட்டு அவர் கொண்டே விடுகிறார் என்றால் இனி ஏன் பொறுப்பு? நான் எப்படிப்பட்ட இடத்துல உண்டாக்குறேன் பாரு என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த இடத்துல அவ்வளவு பெரிய வற்றாத ஒரு நீரூற்றை பொங்கி வர செய்து அந்த பேரற்புதத்தை காட்டுகிறான். இது அவருடைய தியாகத்திற்காக கிடைத்த அந்த பரிசை தான் நாம எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த குழந்தை வளருது, ஒரு சின்ன அளவுக்கு விவரம் தெரிகிற வயசு அடையும் பொழுது அவர் புள்ள பாசல துடிப்பாரா இல்லையா? நம்ம குழந்தைய கொண்டு விட்டோமே, என்னாச்சே தெரியலையே, கை குழந்தை மழலை மொழி கேட்க எவ்வளவு ஆசையா இருக்கு, அல்லாவுக்காக வேண்டி கொண்டு விட்டு வர்றார். நம்மளும் போய் வெளிநாட்டுல கடந்து கஷ்டப்படுறோம், நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மழலையை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு பொண்டாட்டி விட்டு போய் நிக்கிறோமே தவிர அவர் என்ன பண்றாரு? எதுவும் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் விடல, சம்பாதிக்க முடியாத இடத்துல கொண்டு விட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு? அல்லாஹ் கொண்டு விட சொல்லிட்டாண்ட உடனே அவர் அந்த பிள்ளை அங்க விட்டு இவர் இங்கே இருந்து கொண்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறார், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னை கொண்டு விட சொல்லிட்டால் அவன் அதை பாதுகாத்துக்குருவான் அப்படின்னு சொல்லி உறுதியா நிக்கிறார். அப்புறம் மறு ஆர்டர் வருது. என்ன ஆர்டர்? உன் புள்ள விவரம் தெரிஞ்ச ஆளா போயிட்டான், அவனை எனக்காக அறுத்து பலியிடு. எவ்வளவு தள்ளாத வயசு பிள்ளையும் கொடுக்காம கடைசியில கொடுத்துட்டு அப்புறம் கொண்டு விடுன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைய பார்த்து தூக்கி கொஞ்சி இதெல்லாம் ஒரு மனுஷன் விரும்ப மாட்டானா? அவருக்கு தூக்குற பாக்கியம் கிடைக்கல, கொஞ்சிற பாக்கியம் கிடைக்கல, அந்த குழந்தையுடைய மழலை சொல்லை கேட்கிற பாக்கியம் கிடைக்கல, எல்லாத்தையுமே அல்லாவுக்காக கொண்டு விட சொல்லிட்டா அல்லாஹ் பாத்துக்குவான் என்று இருக்கிறார். சரி, ஏதோ விவரம் தெரிஞ்ச உடனேயாவது நம்மளோட இந்த பையன் சேர்ந்து இருப்பான் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்ட்ட என்ன ஆர்டர் வருது? அது கனவு மூலமாக அல்லாஹ் ஆர்டர் பண்றான். எதுக்கு? கனவு தானே இவர் ஒதுக்கிட்டு போறாரா அல்லது அதை நம்புறாரா? நபிமார்களுடைய கனவுல சைத்தான் வரமாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? கனவில் ஒரு காட்சி மாதிரி காட்டுறான். இதுல இந்த அளவுக்கு அவரு அத செயல் வடிவம் கொடுக்கிறார் பாப்போம். அது அவரே சொல்லிக்கிறார். மகனை போய் அழைக்கிறார், நேர போறாரு. அங்க ஊராக உருவாகி இருக்கிறது. அங்க போய் மகன்கிட்ட பேசுறாரு. யாபுனைய இன்னி யாராபில் மனாமி அன்னி அது பகுக்க பொங்கூர் மாதாத்தரா, அருமை மகனே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். மாதாத்தரா, உன் கருத்து என்ன? கருத்து என்னன்னு கேட்டதுல இருந்து அது கருத்து தெரிஞ்ச பிள்ளையா இருக்கான்னு அர்த்தம். வயசு நமக்கு தெரியவில்லை, ஆனால் உன் கருத்து என்ன என்று கருத்து கேட்டதிலிருந்து அவர் விவரம் தெரிந்தவராக அந்த பையன் ஒரு இளைஞனாக இருந்திருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? என்னைய கொள்றதா? என்னை அம்போடு விட்டுட்டு போயிட்ட, அப்புறம் இப்ப கொள்றது வந்திருக்கிறான்னு கேட்கணுமா இல்லையா? அவர் அப்படி கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? யா அபத்தி ஃபால் மாத்துமார், தந்தையே உமக்கு இடப்பட்ட கட்டளை செய்து முடிப்பீராக. உமக்கு கட்டளை அல்லாட்டுன்னு அப்படி வந்திருக்குமே, ஆனால் அதை போய் செய். இது என்கிட்ட என்ன கேட்கிற? அல்லாஹ்விடத்துல அந்த ஆர்டர் வந்திருக்குமே, ஆனால் இஃபால் மாத்துமார், இடப்பட்ட கட்டளை செய்து முடி. சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், என்னை சகிப்புத்தன்மை உள்ளவனாக நீ காண்பாய். தகப்பனே, நான் துடிக்க மாட்டேன், தந்தையே நான் பிரலாபிக்க மாட்டேன், அழமாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன், கலங்க மாட்டேன். சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா, நான் பொறுமையாளனாக இருப்பதை நீ காண்பாய் என்று அந்த மகன் எவ்வளவு தியாகம் பாருங்க. அந்த அம்மாவும் சும்மா இருக்கணுமா இல்லையா? என்ன விட்டு பிள்ளைய அறுக்க வந்திருக்கீங்களோ அப்படி அவங்களாச்சும் கேட்டாங்களா? இவரும் அறுக்க வர்றேங்கிறாரு, அந்த பிள்ளையும் சரிங்குது, இந்த அம்மா உடன்படுறாங்க. இப்படியான ஒரு குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமே தியாகம். அப்ப அந்த மாதிரி சொன்ன உடனே என்ன செய்யறாங்க? அவரும் சரிங்கிறாரு, அப்செக்ஷன் ஒண்ணுமே இல்ல.
அப்புறம் அறுக்கிறதுக்கு முடிஞ்சு வச்சுல, பிள்ளைக்கும் அப்செக்ஷன் இல்ல, தாய்க்கும் ஆட்சேபனை இல்ல, இவருக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதில் எந்த ஒரு தயக்கமும் இல்ல. அழைச்சிட்டு போய் அறுக்க போறாரு. ஒரு இடத்துக்கு அறுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லுகிற நேரத்தில் ஷைத்தான் வழிமறிக்கிறான். நபிமார்களுக்கு வழிமறிப்பான். இதுல 2-3 செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி கனவுல குழந்தைய அறுக்கிற மாதிரி கண்டுட்டு அறுக்க போன மாதிரி நீங்க யாராவது கனவு கண்டு போய் அறுக்க போயிடக்கூடாது. நபிமார்களுடைய கனவுக்கும் நம்முடைய கனவுகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நம்முடைய கனவுகள்ல ஷைத்தான் வருவான். நம்முடைய கனவுகள் வழியாக சட்டங்கள் வராது. இறைவனுடைய தூதர்களாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி நேரடியாக ஜிப்ரீல் மூலமாக செய்திகள் வருமோ, மற்ற வானவர்கள் மூலமாக செய்தி வருமோ, நேரடியான உரையாடல் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருமோ, அது போல கனவுகள் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய செய்தி, கட்டளை, ஹுக்குமு, சட்டத்திட்டங்கள் வரும். அந்த அடிப்படையில் இறை தூதரா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட அந்த கனவில் அல்லாஹ் சொன்னா அவங்க அறுக்க போனாங்க. நம்ம ஏதாவது கனவுல கண்டுபிடிச்சு செய்ய போயிடாதீங்க யாரும். இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஷைத்தானை அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னா இறை தூதரா இருக்கிறதுனால காண்றாங்க. நம்மள ஷைத்தானை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னஹு ஹுவ யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். நீங்கள் பார்க்காத விதத்திலே இப்லீஸும் அவனுடைய கூட்டத்தார்களும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.